Hello guys, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஈஸி ரெசிபி திடீர் போண்டா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியா கட் பண்ணிருக்கேங்க. ஒரு துண்டு இஞ்சியை ஃபைனா சாப் பண்ணிக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் குட்டி குட்டியா கட் பண்ணிருக்கேங்க. ஒரு கையளவு கருவேப்பிலையை பொடி பொடியா கட் பண்ணி எடுத்துட்டு கொஞ்சமா கொத்தமல்லி தழை எடுத்து வச்சுக்கலாம். हाफ कप मैदा माव எடுத்துக்கலாங்க. இது நம்ம செய்யற ஃபுட்க்கு ஜஸ்ட் பைண்டிங் பண்றதுக்காக. பெரிய கப்ல 2 கப் தோசை மாவு எடுத்துக்கலாங்க. அந்த 2 கப்புக்கும் சேர்த்தியே சின்ன கப்ல हाफ கப் மட்டும் மைதா மாவு எடுத்துர்க்கேன். நம்ம பைனா கட் பண்ணி வச்சிருக்க ஜிஞ்சர், கரி லீஃப், அதுக்கு அப்புறம் green chilli, கொத்தமல்லி தழை, அப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் ஆனியன், இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் பெப்பர் எடுத்துக்கலாங்க. அது இந்த மாதிரி நீங்கள் 1-2 தட்டிட்டு அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒன்றா ரெண்டா தட்டி இருக்க இந்த பெப்பரை இதில் ஆட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்க இந்த மைதா மாவு இருக்குல்லங்க, அதையும் அதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபுட்டுக்கு ஏற்ற சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு பிஞ்ச் ஆஃப் சோடா உப்பு ஆட் பண்ணி லைட்டாக வாட்டரில் கரைச்சி விட்டுட்டு அதையும் இதில் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு சோடா உப்பு கலங்காமல் நின்றுச்சுன்னா போண்டா அப்புறம் கெட்டியாக ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour to 1 hour இதை நல்லா ஊற வச்சிடலாம். ஊறினதுக்கப்புறமா ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் இதை கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. இது ரொம்ப ப்ரௌனிஷாக ஆகணும்னு இல்லை, லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலரில் இருந்தால் போதும். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான திடீர் போண்டா ரெடி ஆயிடுச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.